வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் ஜூலை 5ஆம் தேதி கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸியலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அடிக்கடி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தங்கம் கடத்துகிறாங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்த எல்லா பார்சலையுமே எக்ஸ்ட்ராவாக செக் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் யுனைடெட் அரபில் இருந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் ஒன்று இறங்குது. அதில் கவர்மெண்ட்டோட சீலில் ஒரு பேக்கேஜ் வருது. இதை அந்த கஸ்டம்ஸ் யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாட்டுடைய தூதரகத்துக்கு பார்சல் வருது, ஒரு பேக்கேஜ் வருது அப்படின்னா அதை ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரால் அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 30 கிலோ தங்கம் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது அரசாங்கத்தோட பேக்கேஜ்னு இத்தனை நாளாக செக் பண்ணாமல் அனுப்பிட்டு இருக்கோம், ஆனால் இதுலேயே இவ்வளோ தங்கம் இருக்குது. அப்போது இத்தனை நாளாக எவ்வளவு தங்கம் உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு. அப்போது தங்கத்தை கொள்ளடிக்கிறாங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு பெயர் அடிபடுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வப்னா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு மர்மமான ஒரு பெண். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து அவங்க பெங்களூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு மணி ஹெஸ்ட்டை விட, ஒரு மங்காத்தாவை விட பல மடங்கு பெரிய கொள்ளை. இந்த மாதிரி நிறைய கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஒவ்வொரு தடவையும் அந்த லேடிக்கு கமிஷனாக 40 to 50 லட்சம் ரூபா வரை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கேரளாவில் இருந்து 800 கிலோமீட்டர் தூரம் ரோட்டு வழியாகவே தப்பிச்சு போயிருக்காங்க பெங்களூருக்கு. அப்படி போகும்போது கேரளாவில் இருக்கிற எந்த போலீஸும் இவங்க காரை ஸ்டாப் பண்ணலை. அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு தெரில. இவங்க ஒரு ஆளை பிடிச்சா நிறைய பேர் சிக்குவாங்க அப்படின்னு இது மிகப்பெரிய கேஸாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் இந்த ஸ்வப்னா சுரேஷ் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவங்க கேரளா சிஎம் கூட நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ், யுனைடெட் எமிரேட்ஸில் மிகப்பெரிய அஃபீஷியல்ஸ் கூட நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ். என்னடா இவங்களோட பேரெல்லாம் இதில் அடிபடுதே அப்படின்னு சும்மா பேசிக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி பார்ப்போம் அப்படின்னு இவங்களை தேடி பார்க்குறாங்க. இவங்க உடனே எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. யார் இவங்க அப்படின்னா, 2010 இவங்க துபாயில் போய் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 2013 அங்கேருந்து கிளம்பி இந்தியா வந்திருக்காங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க தம்பிக்கிட்ட கேட்கும்போது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட கேட்கும்போது இவங்க 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க, அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. இவங்க ஏற்கனவே நிறைய சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு காலேஜில் அவங்க ஹையர் படித்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரிஜினல் காலேஜ் சர்டிஃபிகேட் கிடையாது. ஏமாற்றி தான் வேலையை வாங்கியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு நபருக்கும் இவங்களுக்கும் வந்த பிரச்சனையில் அந்த வேலையை விட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா 2016 இன்னொரு வேலை அவங்களுக்கு கிடைக்கிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய தூதரகம் கேரளாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே இவங்களுக்கு வேலை கிடைக்கிது. எதனால் அப்படின்னா, இவங்க ரொம்பவே சரளமாக அரபி பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கிது. இங்கேயும் இவங்க நிறைய அராஜகத்தில் ஈடுபட்டே வராங்க. உள்ளே வரும்போது ஒரு கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை பார்த்து சல்யூட் அடிக்கலை அப்படின்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவங்க மேலதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற இன்னொரு ஆஃபீஸர், யாருடா இவங்க, திடீர்னு இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ ப்ரொமோஷன் கிடைக்கிது, இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு விசாரிக்கும்போது இவங்க மேலே ஆல்ரெடி நிறைய கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வெளியேற்றப்படுறாங்க, தூதரகத்திலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஆனாலும் இவங்க அங்கே இருக்கும்போதே நிறைய வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருக்கிற மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரையும் இவங்க கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. அது மூலிமா இவங்க தங்கத்தை கடத்துறது, விற்கிறது, அந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறாங்க. அப்புறமா கேரளாவோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கிது.
பாருங்கள், இவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கூட ஒரிஜினல் கிடையாது. ஆனால் அரசாங்கத்திலேயே வேலை கிடைக்கிது. அங்கே இருந்துகிட்டே கேரளா கவர்மெண்ட்டுக்கும் வேலை பார்க்குறாங்க. அப்படியே யுனைடெட் அரப் தூதரகம் இருக்குல்ல, அங்கேயும் அப்பப்போ வேலை பார்த்துட்டு வராங்க. ரூல்ஸ் படி இந்த 2 இடத்துக்கும் வேலையை பார்க்கக்கூடாதுங்க. ஆனால் இவங்க பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த கேஸில் இவங்க பேர் அடிபடுது. ஏற்கனவே இவங்க இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்காங்க இந்த கொரோனானால். ஸோ இவங்க எப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருப்பாங்க, அவ்வளோ செக்கப்பையும் மீறி அங்கே லோக்கல்லையே தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலி இவங்க பெங்களூருக்கு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் கால்ஸ் வச்சு தான். அதுக்கப்புறம் NIA உள்ள வருது, நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. அதாவது இந்த கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா யுனைடெட் அரப் பேக்கேஜில் தங்கத்தை கொள்ளையடிக்கப்படுறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட் பிரச்சனை இல்லைங்க, நேஷ்னல் பிரச்சனை. இவங்க கேரளா போலீஸ்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. யாருன்னா NIA. எப்படி இந்த லாக்டவுன் டைமில் இவங்க காரில் பெங்களூர் வரைக்கும் போனாங்க, நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நேமு, யுனைடெட் அரப் வேறு நாட்டுடைய பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் நேம் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இவங்க தப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க பெங்களூரில் டெய்லி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. கடைசியாக ஜூலை 12ஆம் தேதி அன்றைக்கி கைது பண்ணப்படுறாங்க. இதில் இருந்து நிறைய கேள்விகள் இருக்குது. யார் இந்த சொப்பனா சுரேஷ்? நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கடத்தல் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு இன்டர்மீடியேட்டர், அதாவது ஒரு ஆயுதம் மாதிரி தான். இவங்களுக்கு இவ்வளோ தங்கத்தை வச்சு இவ்வளோ தங்கத்தை கடத்துகிறாங்களே, இவ்வளோ தங்கத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, யாருக்காக கடத்துகிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. இந்த தங்கத்தை எல்லாம் மாற்றி கொடுக்க இவங்களுக்கு வெறும் 30லேருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ தங்கத்தை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க, அதான் நம்ம நாட்டிலே இவ்வளோ தங்கம் இருக்குது, எதுக்காக வெளிநாட்டில் இருந்து தங்கத்தை கடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தை ப்ராப்பராக கொண்டு வரணும்னா நிறைய டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறமா GST வேறு வந்திருக்கு இப்போது. ஸோ அதுக்கே தங்கத்தை முடியில் பூசிட்டு வர்றது, கேப்சூலில் போட்டு வர்றது, அவங்க உடம்புக்குள்ளேயே வச்சு இன்செர்ட் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி பல மாதிரி தங்கம் கடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க மூலமாக மிகப்பெரிய புள்ளிகள் எல்லாம் விசாரணைக்கு பிறகு வெளியே வரும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.